அமெரிக்காவை ஆட்சி பண்றது வந்து ட்ரம்ப் இல்லை, பேரு ட்ரம்ப். ஆனா அது பின்னாடி யூதர்கள். பணம், பெண், புகழ், தங்கம், இது அதுன்னு எல்லா வீக்னஸையும் என்னென்ன உண்டோ அத்தனையும் பயன்படுத்தி ஒரு கட்டத்துல பயமுறுத்தி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. மோனிகா லெவின்ஸ்கின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் முறையாக அதிபராக இருந்து 2வது முறை அதிபர் ஆகும்போது வருஷம் இஸ்ரேலுக்கு வந்து இவ்வளோ ஃபண்டு போகுது தேவையில்லாம எதுக்கு பண்ண கையெழுத்து போடலை. அப்போ தான் வந்து கூட இருந்த செக்ரட்டரி வந்து மோனிகா லெவின்ஸ்கி. நான் வந்து அவரோட ரொம்ப தவறான உறவு வச்சுக்கிட்டேன், இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு வந்து ரொம்ப அருவருப்பான விஷயமெல்லாம் எக்கச்சக்கமாக பரவு. அதெல்லாம் பரபரப்பாக்கி அவன் வந்து வெளியே தலகாட்ட விடாம இப்போ என்னப்பா வேணும் கையெழுத்து போடணும் போட்டுறேன் அப்படின்னு முடிஞ்சு அதோட வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. பிசினஸை வந்து நடத்துறது ஒரு கிளப்ல வச்சு, ஒரு விபச்சார கிளப்ல நடத்துறது தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன். அது விபச்சார கிளப்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது குழந்தைகள். அவங்கள வந்து கூட்டிட்டு போய் அவங்க வாழ்க்கையை சீரழிச்சு. ஆனா அந்த பெண்கள் வந்து இன்னைக்கு பேசுறாங்க. பெரிய பெரிய மனுஷங்களுக்கு உள்ள ஒரு சபல புத்தி உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி நீட்டாக வேணும். அது ஒரு அருவப்பான விஷயம்தான். அது சொன்னால் ஒரு 14-15 வயசுல அவங்களுக்கு விவரம் தெரியாது, ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைப்புல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சொந்தமாக 2 தீவு வச்சிருந்தான். ட்ரம்ப் ஒய்ஃப் ஆகி அப்புறம் அவள் வந்து அங்கே இருக்கிற ராணுவ விஷயம் இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? எல்லாம் உளவாளிகள், எல்லா விதமான முகத்திரையோட உளவாளிகள் இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதவங்க அரபு ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 2 விதத்தில் தீராத மோகம். நம்பர் 1 கார். உலகத்தில் புதுசாக எங்கே கார் வந்து உற்பத்தி பண்ணி இது பண்ணாலும் உடனே வந்து என்ன ரேட்டாலும் வாங்கிடுவாங்க. இன்னொன்று பொண்ணு. உலகத்தில் எங்கெங்கே பொண்ணு இருக்கோ அத்தனை பொண்ணு அங்கே அரபு வேணும். ரொம்ப வந்து ஒரு கேவலமான மோகம் தான். இந்த இமெயில் சாட் வெளியானது, பிரதமர் மோடி அவர் அங்கே வந்தாரு, நடனம் ஆடினாரு, முடிஞ்சது, பிளான் முடிஞ்சதுன்ற அந்த ஒரு இமெயில் வெளியானதுக்கு உடனே இந்த சம்மதத்தை இந்தியா கொடுத்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அது நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். அதாவது உலகமே பேசிட்டு இருக்கு. எந்த சேனல் எடுத்தாலும் சரி, இல்லை டிஜிட்டல் மீடியா பக்கம் போனாலும் சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறிப்பாக வந்து சோஷியல் மீடியா முழுக்க வந்து அந்த ஃபோட்டோஸும் சரி அந்த விஷயங்கள்லாம் பகிரப்பட்டு வருது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க சோஷியல் மீடியாலே. இருந்தாலும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான செய்திகளை நம்மளும் பார்த்துருக்கோம். இதில் மோடி அவர்களுடைய பெயர் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாகவும் இருக்கு. அதீதமான கேள்வி அங்கிருந்து வருது. ஆமாம், அதாவது ஒரு அசிங்கத்தை பற்றி எக்கச்சக்கமாக பேசக்கூடிய நிலைமை. ஆனால் உலகமே இயங்குறது இந்த அசிங்கத்தோட மிரட்டல தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா எல்லா மனிதர்களும் சபல புத்தி உள்ளவங்கள். சபல புத்தினா எல்லா ஆண்களும் பெண்கள் மேல சபல புத்தி இருக்காது. ஓகே, எல்லா பெண்களுக்கும் ஆண்கள் மேல சபல புத்தி இருக்காது. சிலருக்கு வந்து என்னன்னா பெண்கள் பிடிக்கும், சிலருக்கு வந்து பணம் நிறைய எக்கச்சக்கமாக பிடிக்கும், சிலருக்கு வந்து பங்களா வசதியோடு இருக்கணும், சிலருக்கு வந்து போதைப் பொருள் நிறைய அப்படி போட்டு அப்படி ஹாயா இருக்குன்னு பிடிக்கும், சிலருக்கு டிராவல் பிடிக்கும். இந்த மாதிரி சிலருக்கு வந்து ஒரு தீவை விலைக்கு வாங்கியிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கார் வாங்கியிருக்கேன், ஒரு 10 கோடி ரூபா கார் வாங்கியிருக்கேன், இன்னும் பந்தா பண்ணிட்டு போறதுக்கு சிலருக்கு பிடிக்கும். ஓகே, அதனால அதாவது மனிதர்கள் பல வகை. அதுல வந்து சபல புத்தி இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது மிக 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 குறைவு. அந்த காலத்து சித்தர் சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ட்ரெஸ்ஸை கூட அரைகுறையாக போட்டு உடம்புலாம் தெரிய போட்டு அப்படி கோவணம் கட்டிட்டு அவங்க வாட்டுக்கு போய் காடு மேடாக போய் இருக்கிறத பண்ணலாம். அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அரிது. இன்னைக்கு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 0.001% அப்படின்னு சொல்லலாம். எங்கேயாவது இல்லை இதெல்லாம் எதுக்கு இப்போ அது வேண்டாம், எனக்கு வந்தோம் இதை செஞ்சோம் போதும் சாப்பிட்டோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மக்கள். இப்போ இந்த மாதிரி மக்களை விட்டுருவோம், ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் சபல புத்தி உள்ள மக்கள் நமக்கு வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து அத்தனையும் சபலம். பணம்,
வசதி, வருமானம், அப்புறம் வந்து போனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், பயங்கரமாக எல்லாத்தையும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், இல்லை இந்த இடத்துல இடம் வாங்குகிறோம், இதை செய்கிறோம், கார் வாங்குகிறோம் அப்படின்னா, அது போக வந்து ஏதாவது ரோட்டில் வந்து ஒரு ஆணுக்கு வந்து அழகான பொண்ணு பார்த்து அவரை ஊத்து பார்க்குறோம், அது ஏதாவது கிடைச்சதுன்னா கூட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கிற இடத்துல சாதாரண மனுஷன் வந்து என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க, ஏக்க பெருமிச்சு விடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கடந்து போயிடுவாங்க. இதில் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, எப்படின்னா வசதி உள்ளவன் கிசு உருவாக்குறான், வசதி இல்லாதவன், வாய்ப்பு இல்லாதவன் கிசு படிக்கிறான். ஓகே, உருவாக்குற 2%னா படிக்கிறோம் 98%. அப்படி இதில் இங்கே வசதி உள்ளவங்கன்னு எடுத்தீங்கன்னா அவங்க வந்து அரசியலில் பெரிய கோலை வச்சுற பெரிய அளவுக்கு அரசியல் இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தப்பட்டு மீடியா இருக்கிற உலக அளவில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அது போக வந்து பிஸ்னஸ் பீப்புள், இப்படி ஆரம்பித்து அப்புறம் மத தலைவர்னா எல்லா மதத்தையும் கலந்தான், அது சம்மந்தப்பட்டவங்க, ஆட்சியாளர்லேருந்து அத்தனை சயின்டிஸ்ட்டு, நீதிபதிகள் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாரும் மனுஷங்க தானே, இவங்க எல்லாமே வந்து அவங்க பொசிஷன் வேணா அங்கங்கே வேற இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம், அல்லது சயின்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது நம்ம வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து பிரின்சிபலாக டீனாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான பிளானிங் கமிஷனில் தலைவராக இருக்கலாம், இல்லை அரசியலில் வந்து இங்கே ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தா, நம்ம இது சொல்கிறது வந்து உதாரணம் சொல்கிறேன். அப்புறம் இங்கே வந்து உச்ச நடிகராக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவர் வந்து 50,000 கோடி ரூபா சொத்தாக இருக்கலாம். இப்படி எக்கச்சக்கமான பேர் இவங்க எல்லாருக்கும் சபலம் இருக்கும், ஆனால் பப்ளிக்காக செய்ய முடியாது. அப்போது இதாவது ஒரு இடத்துல போய் தெரியாமல் செய்யணும். அப்போது இதுக்காக மட்டும் போகிறாங்களா? அப்படி இல்லை. இப்போ என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு 1,00,000 கோடி ரூபா சொத்துள்ள ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இவருக்கு வந்து ஒரு காரியம் நடக்கணும், எங்கே இன்னொரு நாட்டில் இங்கே வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகணும். அப்போ அவருக்கு என்ன தேவைப்படும்? அவருக்கு வந்து அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறதுக்கு கிளப் மாதிரி. இப்போ நம்ம ஊர்லேயே இங்கே கிளப் இருக்குது, கோல்ஃப் கிளப் வந்து எதுக்கு வச்சுருப்பாங்க? பெரிய பணக்காரங்க ஒன்றா சேர்ந்து உட்காந்து லேசாக ஒரு சின்ன கட்டிங் போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு, அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி இது பண்ணுறோம். பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து பிஸ்னஸ் கிளப் சொல்லலாம். ஒரு இந்த மாதிரி ஜிம்கான கிளப், இந்த கிளப், அந்த கிளப், நிறைய இந்த கிளப் எல்லாமே பெரிய பணக்காரங்க உட்காந்து பேசுறதுக்கு. அப்போ வந்து பேசும்போது அங்கே சின்னதாக சுணுக்கரை விளையாடுவாங்க, சின்ன கோல்ஃப் இருக்கும், இது இருக்கும், எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது. இதை வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணது எப்ஸ்டீன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஓகே, இப்போது இந்தியாவை ஆட்சி பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க? பிரைம் மினிஸ்டர் மோடி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்தியாவை ஆட்சி பண்ணுறது யூதர்கள். ஓகே, உலகத்தில் இந்தியாவுக்கும் யூதர்களுக்கும் அதான் விஷயம். இந்தியாவை ஆட்சி பண்ணுறது யூதர்கள். அதே மாதிரி ரஷ்யா விட்டு சீனா, நார்த் கொரியா, ஈரான், இந்த மாதிரி சில நாடுகளை தவிர அத்தனை நாடுகளையும் ஆட்சி பண்ணுறது யூதர்கள். ஆனால் யூதர்களோட மக்கள் தொகை எடுத்திங்கன்னா மொத்தம் 700 கோடி கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் ஒரு 1.4, 1.5 crore தான் மொத்த யூத மக்கள் தொகை உலகத்திலே மொத்தமே. ஏன்னா ஒரு 90 லட்சம் இஸ்ரேலில், ஒரு 62, 63 லட்சம் அமெரிக்காவில், மற்ற எல்லாம் சேர்த்த ஒரு 2 கோடி பேர் மொத்தமே. அந்த 2 கோடி பேர் தான் மொத்த உலகத்தையும் ஆட்சி செய்கிறார்கள். அமெரிக்காவை ஆட்சி பண்ணுறது வந்து ட்ரம்ப் இல்லை, பேர் ட்ரம்ப்பு, ஆனால் அதுக்கு பின்னாடி யூதர்கள். என்ன செய்யணும்? யூதர்களோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீக்னஸ் இருக்கு இல்லையா, இந்த பணம், பெண், புகழ், தங்கம், அதுன்னு எல்லா வீக்னஸையும் என்னென்ன உண்டோ அத்தனையும் பயன்படுத்தி அப்புறம் ஒரு கட்டத்தில் பயமுறுத்தி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி பலிகடை ஆனது வந்து பில் கிளின்டன், மோனிகா லெவின்ஸ்கின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, முதல் முறையாக அதிபராக இருந்து 2வது முறை அதிபர் ஆகும்போது, அதுக்கப்புறம் அதிபர் ஆக முடியாது, 2 முறை தான். அப்போது வருஷம் இஸ்ரேலுக்கு வந்து இவ்வளோ ஃபண்டு போகுது தேவையில்லாமல், ஒன்வே மாதிரி போய்கிட்டே இருக்கு, எதுக்கு பண்ண கையெழுத்து போடலை. அப்போ தான் வந்து கூட இருந்த செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரி வந்து மோனிகா லெவின்ஸ்கி, அவள் வந்து நான் வந்து அவரோட ரொம்ப தவறான உறவு வச்சுக்கிட்டேன், இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு வந்து ரொம்ப அருவறுப்பான விஷயமெல்லாம் எக்கச்சக்கமாக பரவச்சு. என்ன வேண்டாம் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட உறவு வச்சுட்டாருன்னு அவன் வந்து அவரோட பேண்டியை தூக்கி காமிச்சு, அவரோடது இருக்குன்னு காமிச்சு, அதெல்லாம் பரபரப்பாக்கி அவன் வந்து வெளியே தலைகாட்ட விடாமல், என்னப்பா வேணும் கையெழுத்து போடணும் போட்டுறேன் அப்படின்னு முடிஞ்சு அதோடு வந்து சொல்லி முடிச்சாங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ, அவர் பேர் இருக்குது, பில்கேட்ஸ், எலான் மஸ்க்கு, பில் கிளின்டன், அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலோட பழைய ஜெனரல் அண்டு பிரைம் மினிஸ்டர், அப்புறம் இந்தியாவில் வந்து இதெல்லாம் இருக்குது வச்சுக்கோமா. அப்புறம் அரபு நாட்டில் எக்கச்சக்கமான ஆட்கள் பேர் இருக்குது. அங்கே இப்போ என்னென்னா அவங்க வெறுமனே வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் போகலை, பிஸ்னஸ்க்காக போகிறவங்க. அப்போ பிஸ்னஸை வந்து நடத்துறது ஒரு கிளப்பில் வச்சு, ஒரு விபச்சார கிளப்பில் நடத்துறது தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இல்லை,
அதை விபச்சார கிளப்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது குழந்தைகள். அவங்கள வந்து கூட்டிட்டு போய் அவங்க வாழ்க்கையை சீரழிச்சு. ஆனா அந்த பெண்கள் வந்து இன்னைக்கு பேசுறாங்க எபோவ் 40 30 அது வந்து ஒரு லேடி வந்து அங்கேருந்து வெளியில வந்து ஆமா தாய்லாந்துக்கு போய் அங்கேருந்து தப்பிச்சு ஆஸ்திரேலியா போய் அங்கே வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து 2005 அமெரிக்காவில் பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே லிங்க் பிடிச்சி கரெக்டாக அங்கே அவளை போய் பிடிச்சி அப்புறம் அவள் வந்து எல்லாத்தையும் வெளியே சொல்லி அப்படின்னு தான் ஆரம்பிச்சு வந்தது. 2008 வந்து வாழ்க்கை முடிஞ்சது. ஆமாங்க. இப்போ வந்து அதாவது எப்படின்னா இந்த பாலுணர்வு இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து மேபி ஒரு 18 வயசு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 18 வயசு 20 வயசில் வரும், 25 30 வயசில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகும் அப்படிங்கிறது தான். அப்போது இவங்களுக்கு வந்து எப்படின்னா பெரிய பெரிய மனுஷங்களுக்கு உள்ள ஒரு சபல புத்தி உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி நீட்டாக வேணும். அது ஒரு அருவப்பான விஷயம்தான். அது சொன்னால் ஒரு 14-15 வயசில் அவங்களுக்கு விவரம் தெரியாது, ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினப்பில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கூட்டு போய் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சொந்தமாக 2 தீவு வச்சிருந்தான். 19 வந்து அவன் வந்து ஜெயிலில் தற்கொலை அப்படின்னு பேரு பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாங்க. ஆமா, அவனோட காதலி வந்து 20 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்காங்க மேக்ஸ்வெல். அது ஒரு இதோட கனெக்டர் ஒரு கதை இருக்கு. என்னன்னா இதுல உலகத்தை வந்து ஆள்றது வந்து யூதர்கள்னு சொன்னேன் இல்லையா, என்ன காரணம்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவன் ஒரு யூதன். அப்புறம் ட்ரம்ப்போட ஒய்ஃபு செக்கோஸ்ல நினைக்கிற ஒரு 3வது ஒய்ஃப் அவ வந்து யூத பெண். அப்புறம் மேக்ஸ்வெல் கிளிப்சன் மேக்ஸ்வெல் ஒரு அந்த இவனோட காதலி அவ வந்து ஒரு யூத பெண். அவங்க அப்பா வந்து ராபர்ட் மேக்ஸ்வெல், அவன் வந்து டபுள் ட்ரிபிள் ஏஜென்ட்டு. எங்கே பிரிட்டிஷில் அங்கேருந்து அங்கே பிரிட்டிஷில் வந்து பத்திரிக்கை வச்சா இதை வச்சு மீடியா வச்சா அங்கே ரொம்ப பெரிய வசதி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவன். ஓகே, அவனோட மக தான் இவோ. அப்புறம் அவரோட தோழி தான் வந்து ட்ரம்ப்போட ஒய்ஃபு. அப்போது ட்ரம்ப் ஒய்ஃப் ஆகி அப்புறம் அவள் வந்து அங்கே இருக்கிற இராணுவ விஷயம் இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா. எல்லாம் உளவாளிகள், எல்லா விதமான முகத்திரையோட உளவாளிகள் இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதவங்க. பில்கேட்ஸ் ஒரு யூதர். இது மாதிரி எக்கச்சக்கமான யூதர்கள், பெரிய உலகத்தில் இருக்க பெரிய பணக்காரர்கள் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்ல, அதாவது எப்படின்னா அராஜகமாக அனாமத்தை இதெல்லாம் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் வாங்குறது. அந்த காலத்து நம்ம ஊரில் சொல்கிறாங்க, டெல்லியில் போய் ஒரு கவர்மெண்ட்டில் சைன் வாங்கினா அவன் வந்து அவன் பொண்டாட்டி அனுப்பிச்சி விடுவான், இல்லை காதலி அனுப்பிச்சி விடுவான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டு ஆமாம் போவாங்க. ஆமாம், கூட போகும்போது அழகான ஒன்று பொண்ணு வரும். இது வந்து நான் அங்கே துபாயில் பார்த்துருக்கேன். அதாவது கான்ட்ராக்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சாதாரண போய்ட்டு டெக்னிக்கலாக பயங்கர இதாக நான் வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணேன். அப்போ ஒரு பயங்கரமான இது டிசைன் பண்ணி இதை பண்ணி கொட்டேஷன் போட்டு எடுத்து கொண்டு போவோம். ஆனால் பக்கத்தில் வந்து ஒரு லெபனான்காரன் இல்லை சிரியாக்காரன் அவன் வருவான், எகிப்துக்காரன். ஆனால் ஒரு மிடி போட்டு அழகான பொண்ணை கூட்டு வருவான் அவன். இது நிறைய நடந்தது. நமக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஏன் டிராயிங் என்னோடதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு மிஸ்டர் கசாலி ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே கூப்பிட்டு எல்லாம் பேசி, இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு அதை இது பண்ணியிருக்கேன், கோட் பண்ணியிருக்கேன். அவன் என்ன செய்வான்னா அவன் வந்து ஒரு 1.25 கோடிக்கு ஓகே பண்ணிவிட்டு அவன் வெளியே வந்து சி மிஸ்டர் கசாலி வாட் த அரப் வாட் ஹி செட் த கான்ட்ராக்ட் இஸ் யுவர்ஸ் பட் த்ரூ மீ யூ ஆர் டூயிங் அப்படின்னு என்ன செய்வான். ஓகே, வாட் இஸ் த ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிவிட்டு 1 கோடி ரூபா அவனுக்கு வந்து சும்மா ஒரு பொண்ணை கூட்டு போனால் அவனுக்கு 1 கோடி ரூபா. நான் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பொண்ணை காமிச்சு கான்ட்ராக்ட் வாங்க. அதாவது அரப் எப்பவுமே எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் நான், அரபு ஆண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து 2 விதத்தில் தீராத மோகம். நம்பர் 1 காரு. உலகத்தில் புதுசாக எங்கே காரு வந்து உற்பத்தி பண்ணி இது பண்ணாலும் உடனே வந்து என்ன ரேட்டாலும் வாங்கிடுவாங்க. இன்னொன்று பொண்ணு. உலகத்தில் எங்கெங்கே பொண்ணு இருக்கோ அத்தனை பொண்ணு அங்கே அரப்ஸுக்கு வேணும். அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு கேவலமான மோகம் தான் அப்படி உள்ளவங்க. இந்த மாதிரி அழகான பொண்ணு அப்படி மிடி போட்டு வந்து நின்று எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பேசினான்னு என்னத்துக்காகும் அந்த மாதிரி எல்லாம் போகிறாங்க. இது இங்கே வந்து நம்ம ஊரில் சில முன்னாடி சினிமாக்களில் நடந்து இப்போ தயாரிப்பாளர் வந்து புதுசாக ஏதாவது பணம் வச்சிருக்கான்னு தெரியாச்சுன்னா கவுக்குறதுனே வருவாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு அப்போ அந்த மாதிரி ஐயா காலத்துட்டு கும்பிடியான்னு குனிஞ்சு காலத்துட்டு கும்பிட்டான்னா அன்னைக்கு விழுந்த தயாரிப்பாளர் அப்புறம் வந்து எதிரிக்க முடியாது. அந்த மாதிரி போகுது. இதெல்லாம் வந்து நடக்கிறது. இதை வந்து மிகப்பெரிய தொழிலா அந்த இடத்துல என்னன்னா அனில் அம்பானி இன்வால்வ்டு, முகேஷ் அம்பானி இன்வால்வ்டு. எதுக்குன்னா அவங்க வந்து இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்காக போகிறாங்கங்கிறது இல்லை. ஆனால் அங்கே போய் சம்மந்தப்பட்ட வேறு கம்பெனிகளுக்கு இதுக்கு வந்து அக்ரிமெண்ட்டுக்காக இந்திய அரசுக்காக ஒரு தூதராக
ஏஜெண்டா, அதாவது தூதர்னா வந்து அஃபீஷியல் தூதர் இல்லை, ஏஜெண்டா அனில் அம்பானி. அப்புறம் அதில் வந்து நம்ம ஹர்தீப் சிங் பூரியா, அந்த பழைய ஆள், பழைய ஃபாரின் இப்போ வந்து மினிஸ்டரு, முன்னாடி வந்து இதில் இருந்தவர் நம்ம ஜெய்சங்கர் மாதிரி வெளியுறவு இருந்தவர், அதிகாரியாக இருந்தார் IFS. ஸோ அந்த ஆள் இதில் வந்து பயங்கரமான இன்வால்வ்டு. இதெல்லாம் அது வந்து இத்தனைக்கு 2008 வந்து இந்த மாதிரி 15 வயசு பொண்ணு பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுக்காக ஒரு 16 மாதம் உள்ளே போயிட்டு வந்தோம் எப்ஸ்டீன். ஆமா இதெல்லாம் நடந்துச்சா? சிறையில இருந்திருக்காரு, சிறையிலயும் சுகபோக வசதியோட இருந்திருக்காரு, வெளியில வந்துட்டு 6 நாள் வெளியில வந்துட்டு போறக்கு அப்புறம் எதுக்கு ஜெயில? இப்போ நம்ம சொல்ல வரத இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட எப்ஸ்டீன் வந்து இது போதும். ஓகே, அவன் வந்து ஒரு மோசமான ஒரு பிம்பு. ஓகே, பிம்பிட்ட தான் எக்கச்சக்கமாக சொத்து இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்சு 2019 அவன் வந்து மண்டையை போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 2025 கொஞ்சம் ஏற்கனவே வெளியே வந்துச்சு. அப்புறம் எலன் மஸ்க் தான் வந்து எக்ஸ் தளத்தில் போட்டது இந்த மாதிரி இப்படி பெருசா இருக்கு, ஆனால் எதையுமே வெளியிட மாட்டாங்க, பெயர் இருக்கு அப்படி இப்படிலாம் போட்டிருந்தாரு. 2 லட்சம் ஃபோட்டோஸ், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 2 லட்சம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும். அப்புறம் வீடியோஸ், அந்த வீடியோவில் நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் டான்ஸ் ஆன வீடியோலாம் இருக்கு. அது இன்னும் வெளியில வரலையே சார்? இல்லை வந்துருச்சு, ஏன் உங்களுக்கே தெரியாது? எல்லாம் வந்துருச்சு, கூட டான்ஸ் ஆன எல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன புதுசாக கேட்குறீங்க? ஓ இல்லை இருக்காருன்னு அந்த இமெயில் தான் வந்திருக்கு, டான்ஸ் ஆன வீடியோலாம் வரலையே. அது வந்து ஏஐல போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா ஏஐ இருக்கும், மெயில் தான் வந்திருக்கு, மெயில் காப்பி தான். மெயில் எக்கச்சக்கமான மெயில். இது வந்து டான்ஸ் ஆனது வீடியோலாம் அங்கே பிட்டா வருது, அது ஏஐ இருக்கலாம். ஓகே, நமக்கு அது விஷயம் இல்லை. ஆனால் என்னன்னா இந்த எவனோ ஒரு எப்ஸ்டீன் ஒரு யூதன், ஓகே, அவன் வந்து இந்த மாதிரி பிம்ப் வேலை பார்த்துறதுனால நம்ம இந்திய மக்களோட சோத்துல மண்ணு விழுதுன்னு அர்த்தம். என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த டைம்ல ஏன் இவ்வளவு பெருசா வெளியே வந்திருக்கு ஒரு கேள்வி வரும்ல. இல்ல நீதிமன்றம் ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் ஆட்சிக்கு வந்தோன்னா ஒன்னா வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சது, நீதிமன்றமே இப்ப தானா வெளியிடுது. அது வந்து நம்ம மக்களுக்கு சொல்லப்படுறது. ஆமா, அது அப்படி இல்ல. நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துறது யாரு? யூதர்கள். இப்ப என்னன்னா இங்க வந்து ஈரான் பிரச்சனை ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. ஈரான் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமா அமெரிக்காவை சுத்திலால் அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து இந்தியா. எதுக்குன்னா இந்த 2026 இந்த வருஷத்துல நம்ம பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. ஓகே, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்தியா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியலாக வந்தது அப்படின்னா, பிரிக்ஸுக்குன்னு ஒரு கரன்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி கரன்சி வந்து ஒரு புட்டின் வச்சு கையில் வச்சு காமிச்சாரு. இந்த கரன்சியை தான் இனி தான் ட்ரம்ப் அவர்கள் விசுவமா ஆடிட்டு இருக்காரு. பிரிக்ஸ் அண்ட் பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள் 5: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, 5. ஓகே, பிரிக்ஸ் பிளஸ்ங்கிறது வந்து ஈரான் இருக்கு, சவுதி இருக்கு, UAE இருக்கு, இப்படி ஆரம்பிச்சு ஒரு 20 கண்ட்ரி இருக்கு, துருக்கி இருக்கு, இப்படி 20 கண்ட்ரி. இவங்க எல்லாமே இனி டாலரைசேஷன், டாலர்ல விநியோகம் பண்ண மாட்டோம், நாங்க வந்து எல்லாம் இதுல பண்றோம்னா மெஜாரிட்டி சேல் இது எல்லாமே இங்கதான் இருக்கு. ஏன்னா 650-700 கோடி மக்கள் தொகையில 300 கோடியை தாண்டி 350 கோடியை தாண்டி வந்து இந்த பிரிக்ஸ்ல மட்டும் இருக்கு. இது இந்த 5 கண்ட்ரில மட்டும். இந்தியா சைனாவை சேர்த்தாலே வந்து 300 கோடி ஆகி போச்சு. அதனால மேஜர் ஏன்னா ஏன் இந்த 300 கோடின்னு சொல்றோம்னா, இந்த கன்சம்ஷனுக்கு வந்து ஆள் வேணும்ல. பொருள் உற்பத்தி பண்ணியாச்சு, யாரு வாங்குவா? அப்ப சைனா, இந்தியா வந்து மக்கள் தொகை அதிகம். இந்தியாவும் சைனாவும் மிகப்பெரிய மார்க்கெட், சந்தை. அது இவங்க வந்து டாலர்ல இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டாலர் வந்து ஏற்கனவே விழுந்துரும். அப்படிங்கிற இடத்துல இந்தியா வந்து என்ன பண்ணாங்க, ஒன்று பிரிக்ஸ் கரன்சி வந்துச்சுன்னா பிரிக்ஸ் கரன்சி, அப்படி இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சியில் டிஜிட்டல் கரன்சி, அதில் நாங்கள் வந்து இனிமேல் வர்த்தகம் பண்ண போகிறோம். இனிமேல் இதில் பண்ண போகிறது இல்லை, டாலரில். ஏற்கனவே என்ன பண்ணால் 50% டேரிஃப் போட்டு வச்சா, அப்படி இல்லை 3%, 2%, 5% இருந்த முன்னாடி இருந்த டேரிஃப் வரி வந்து திடீர்னு 50% ஆக்கிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் இனிமேல் இவங்க நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இங்கே பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சு, நாங்கள் வந்து இனிமேல் கிரிப்டோ கரன்சியில் வந்து பிரிக்ஸ் நாடுகளோட, யூரோப்பியன் நாடுகளோட பண்ண வேண்டியதில்லை. அது வந்து G7 கண்ட்ரியா இருக்கட்டும், இல்லை நேட்டோ சம்மந்தப்பட்ட கண்ட்ரியா, எல்லாமே ஒரே குரூப் தான், இன்க்ளூடிங் ஜப்பான். அவங்க வந்து இங்கே வரல, அதை வந்து அவங்களோட அமெரிக்கா, அந்த இவங்களோட கனடா, இவங்களோட சேர்ந்துட்டாங்க. அப்போ நம்ம நாடுகளில் எல்லாமே ஒன்று பிரிக்ஸ் கரன்சியில் பண்ணுவோம் அல்லது கிரிப்டோ கரன்சி பண்ணுவோம். அப்படின்னு என்ன நடக்கும்னா, டாலரோட வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ இன்னைக்கு இருக்கிற வேல்யூ, அதாவது கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த டாலர் வேல்யூவும் இன்னைக்கு இருந்த டாலர் வேல்யூவும் கிட்டத்தட்ட 12% கீழே இறங்கிருச்சு. அதுக்கு உதாரணம் என்னன்னா, முன்னாடி வந்து நம்ம இப்போ தங்கம் வச்சிருக்கோம், ஒரு வருஷம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 10,000 ரூபா தங்கம் வந்து நமக்கு கிராம்
அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா 12,000 13,000 20,000 நிற்கும். ஓகே, வேல்யூ அது நமக்கு வந்து ஏறணும். கையில் வச்சிருக்க ரிசர்வ் அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு டாலர். இன்னைக்கு டாலர் வந்து நமக்கு கையில் வச்சிருக்கோம் 90 ரூபா. நமக்கு இப்போ டாலர் இப்போ 90 ரூபா விட்டு வேற ஏதாவது கரன்சியை மாற்றணும் அப்படின்னா இப்போ 90 ரூபாய்க்கு ஈக்குவலாக நம்ம வச்சிருக்கோம். $1,00,000 வச்சிருக்கோம். அது 6 மாதம் கழிச்சு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கிட்டத்தட்ட 87 88 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து நம்ம இது 90 ரூபா இருக்கு. ஆனால் வேற நாடுகளில் வாங்கும்போது அதோட வேல்யூ என்னன்னா அந்த $1000 அப்படி வச்சிருந்தது இன்னைக்கு ஈக்குவல் எப்படின்னா $890 ரேட் இறங்கிடுச்சு. ஆமா, இப்போ இந்தியா இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருச்சுன்னா அது $500 ஆயிரும். அப்ப கையில வச்சிருக்க மொத்த ரிசர்வ் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கண்ட்ரி வந்து ஒரு 1 லட்சம் இல்ல ஒரு கோடி டாலர் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு, அது என்னன்னா $50 லட்சம் ஆயிரும். அவன் ரிசர்வ் முடிஞ்சிடும். அப்ப டாலர் வேல்யூ முடிஞ்சிருச்சுன்னா அங்க மக்களுக்கு வந்து வாங்கும் திறன் இன்னும் குறைஞ்சிரும். அப்புறம் என்ன, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணணும்ல, இம்போர்ட் பண்ணதுக்கு அவன் டாலர் வந்து எக்கச்சக்கமா கொடுக்கணும். முன்னாடி வந்து $1 லட்சம் கட்டி வாங்குற பொருளை வந்து இப்ப $2 லட்சம் கட்டி வாங்க வேண்டியிருக்கும். அப்ப என்ன, அவன் நாட்டோட பொருளாதாரம் இன்னும் மோசமாகும். இது புரிதலுக்காக சொல்றேன். அமெரிக்கா வீழ்ந்துரும், அடியோட வீழ்ந்துரும். அதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட ஆயுதத்தை விட இப்ப வந்து இங்க சைனாவோட ஆயுதம் நல்ல விற்பனை ஆகுது. அதுக்கப்புறம் துருக்கியோட ட்ரோனு ஆயுதங்கள் விற்பனை ஆகுது. இவன் ஈரானோட ஆயுதம் இருக்குல்ல ட்ரோனு, அது வெளிநாடுகளுக்கு நிறைய விற்பனை ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஆயுத விற்பனையும் வந்து அமெரிக்கா பெருசா பண்ண முடியல, இஸ்ரேல் பண்ண முடியல, பிரான்ஸும் பண்ண முடியல. அப்படின்ற இடத்துல மற்ற இந்த நாடுகள்லாம் மேலே எதிர்த்து வரும்போது அமெரிக்கா வந்து மொத்தத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருமா? இப்ப இந்தியாவை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இந்த பிரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஆட்டம் காணும். ஓகே, இந்த பிரிக்ஸ் ஆட்டம் காண்டுக்கு சைனாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே எதிர்த்து நின்று சைனா வந்து ஓங்கி அடிச்சிட்டாங்க, முடியாது. ரஷ்யா ஏற்கனவே எதிர்நாடு, சவுத் ஆப்பிரிக்கா ஏற்கனவே எதிர்நாடு. ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிராக வந்து அங்க யூஎன்ல இது தீர்மானம் கொண்டு வந்ததே என்ன, இது காசா போர்ல சவுத் ஆப்பிரிக்கா தான். பிரேசில் ஏற்கனவே எதிர்நாடு, அமெரிக்காவுக்கு கீழே இருக்கு நாடு. இப்போ இந்த மாதிரி சூழல் வந்து இந்தியா மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி ஆட்டங்காண்ட நாடு. அப்ப என்னன்னா, ஏற்கனவே எடுத்து வச்ச ஃபைலை இப்ப வெளியிடுறாங்க. வெளியிட்டு உங்க பிரைம் மினிஸ்டர் இங்க வந்தாரு, அப்புறம் இவரோட டீல் பண்ணாரு, அப்புறம் வந்து இவர் வந்து பூரி இருக்காரு இல்லையா, அவரை வந்து டீல் பண்ணி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியிட்டு இந்தியாவை வந்து இப்ப நிலகுலையே வச்சுட்டாங்க. வச்சுட்டு உடனே வந்து என்னையா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசின உடனே சரி ஓகே, இனிமே வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ரஷ்யா ஆயிலை வந்து ஸ்டாப் பண்ணணும். வேற என்ன செய்யணும், நீங்கள் வந்து இப்போ 50% போட்டால் நான் என்ன பண்ணுறது? ஓகே நான் எல்லாத்தையும் வந்து ஒரு 27% குறைச்சிக்கிறேன். ஒரு 50%ல ஒரு 32% நான் கட் பண்ணிடுறேன். இனி 18% தான் உனக்கு இனிமே வரி. ஆனால் இந்தியா பதிலுக்கு 0% இறங்கிடுவாங்க. ரிவர்ஸ் என்னன்னா, முன்னாடி 10%, 20%, 15% போடுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் இனிமே அமெரிக்காலேருந்து வர பொருளுக்கு வந்து 0%. ஆப்போசிட்டா இருக்கே சார். கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி எனக்கு நான் படிக்கும்போது நினைவு இருந்ததா, நம்ம இந்திய பொருட்களை அமெரிக்கால இம்போர்ட் பண்றதுக்கு 0% வரி இருந்த மாதிரி எனக்கு படிச்சதா. 2%, 3%, 0%, 5%. ஏன் இப்படி போறதுக்கு காரணம்? அதாவது ஒரு நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு தனி மனிதர், அவர் சுத்தி இருக்கிற சில புல்லுருவிகள், இவங்களால நம்ம நாடு நாசமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம வளம் வந்து ரொம்ப சாதாரண வளம் இல்ல, இருக்கிறதுல மிகப்பெரிய வளம் வந்து மினரல்ஸோ ஆயிலோ கிடையாது, மனித வளம். மனித வளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான மனித வளம் உள்ள நாடு. ஆனா நம்ம வந்து பிச்சைக்கார நாடா ஆகிட்டு இருக்கோம். காரணம், இவங்களோ வந்து இவங்க வந்து போய் ஆட்டம் போடுறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும், அவங்க வந்து கோடியா சொத்தை சேர்க்கறதுக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னு ஒன்றை காமிச்சு விட்டு உடனே இந்த இமெயில் சாட் வெளியானது, பிரதமர் மோடி அவர் அங்க வந்தாரு, நடனம் ஆடினாரு, முடிஞ்சது, பிளான் முடிஞ்சதுன்ற அந்த ஒரு இமெயில் வெளியானதுக்கு உடனே இந்த சம்மதத்தை இந்தியா கொடுத்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆமா, அங்க போனாரு, பிரதமர் மோடி போனாருன்றது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லி இல்ல அதெல்லாம் வெளியே சொல்ல. நான் எந்த குற்றவாளி வந்து நான் குற்றம் ஒத்துக்குவாங்க அப்படி பார்த்தா இவர் என்ன ரொம்ப யோக்கியமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லா மனிதனும் சபலப்பட்டவங்க தான். ஆனா அந்த சபலம் வந்து தன்னை மட்டும் தாக்குனா பிரச்சனை. இண்டிவிஜுவல் மனிதன் இருக்கான் இல்லையா, ஒரு காலேஜ் பாய் காலேஜ் கேர்ளு லவ் பண்றாங்க, பிரேக்கப் இருக்காங்க, அதில் கல்யாணமே பண்ணல, வெறுமனே வந்து சும்மா ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காகவே இருக்காங்க, அப்புறம் பிரிஞ்சிடறாங்க அப்படின்னா அது யாருக்கும் பாதிப்பு இல்லை. அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு சின்ன பாதிப்பு இருக்கும். ஆனா இதே இது உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ற முதலமைச்சர் ஏதாவது தவறு பண்றான்னு வச்சுக்கலாம், அது அவரு தவறு இல்லை, தமிழ்நாட்டோட தவறாயிடும். அந்த தவறு வந்து தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி இருக்கான்னு வச்சுக்கேன், அவர் ஏதாவது தவறு பண்ணா அடுத்து அவர் கீழே உள்ளவங்களை கேட்க முடியாது, என்ன யோக்கியமான வந்துடும். இப்ப என்னன்னா, இவனை வந்து பெருசா எப்ஸ்டைன் வந்து அங்க அமெரிக்கால பெருசா கேட்க முடியாம இருந்துச்சு. என்ன காரணம்னா, இப்போ வந்து இவர் இந்த மாதிரி தலைவர் இப்படி வந்திருக்காரு, இவர் வந்து நீ வந்து சின்ன பொண்ணால கூப்பிட்டு வச்சிருக்கே அப்படின்னா எங்க போகணும்? கோர்ட்டுக்கு போகணும், நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்தில் உச்ச நீதிபதி மன்றத்தை நீதிபதி இருக்காருல்ல, அவரே அங்கே போயிட்டு வந்தவர்.
அப்புறம் சிஏ போகணும், சிஏ தலைவர் அங்கே போனவர். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லா பெரிய தலைவர்களையும் அங்க அப்ப அந்த போட்டாச்சு. ஃப்ளைட்டோ யாரு தண்டனை கொடுக்கணுமோ, ஓகே, யார் வந்து தீர்ப்பு எழுதணுமோ அவங்க அத்தனை பேரும் வந்து முல்லை மாதிரியா இருந்தாங்க. ஏன்னா எங்க யார் எழுதுவா? அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இப்போ இந்தியாவை வந்து இப்போ ஆட்டங்கான வச்சுட்டாங்க. பிரிக்ஸ் மாநாடு நம்பர் 1 நடக்குமான்னு பார்க்கணும். நடந்தா கூட இந்தியா பிரிக்ஸ் கரன்சியோ கிரிப்டோ கரன்சியோ பயன்படுத்துமா அல்லது டாலர்லயே வந்து வணிகம் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம டாலர்லயே திரும்ப கண்டினியூ பண்ணணும்னு வச்சுங்களேன், அது வந்து இந்தியாவோட அழிவுக்கு சமம் அப்படிங்கிறதான். அதனால இப்போ இது வந்து எப்படின்னா, இது கொண்டு வந்திருக்குது உண்மையில நமக்கு வந்து அவமானங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுடைய நமக்கு வந்து எல்லாத்தையும் வாய்க்கரிசி போடுற வேலைன்னு அர்த்தம். ஓகே, பிரதமர் மோடி அவர்கள் மீதான மதிப்புக்கு அவருடைய நம்பிக்கையை அவர் எந்த அளவுக்கு கடைசியா ஒண்ணு என்னன்னா, பார்லிமெண்ட்ல எழுப்புறதுக்காக வந்தாங்க. அது வந்து லப லப லபன்னு வழக்கம் போல வந்து பிஜேபி கூச்சல் போடுவாங்கல்ல, அந்த கூச்சல் போட்டு வந்து முடியாதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப என்னாச்சுன்னா, அங்க கூச்சல் போட்டது வந்து நம்ம ஊர் மக்களுக்கு பூரா எல்லாம் வந்து என்ன டிஜிட்டல் மீடியா அப்படி இப்போ என்ன பண்ணாலும் டிஜிட்டல் மீடியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வேற வழி இல்லை, இந்தியாவை அடமானம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருக்காப்லையா. அவர் வந்து இந்தியாவில இருந்து அதிகாரத்தை விட்டு இறங்கினா மட்டும்தான் அடுத்து வேற யாராவது இந்த மாதிரி சபலங்கள் இல்லாம, மனுஷன் சபலம் தனியா வச்சுக்கோ, உன் சபலம் வந்து நாட்டை பாதிக்க கூடாது. அதான் உதாரணம் சொன்னேன், நீ வந்து நாட்டை ஆட்சி பண்ணணுமா, நீ வந்து ஓரளவு ஒழுங்காரு அப்படிங்கறதான். இது ஒழுங்கா இல்லாத மனுஷனால நமக்கு வந்து இவ்வளோ மோசமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்கு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.